ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அக்காவோட கல்யாணத்துக்கு நான் என்னால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்னு ஒரு தம்பியாக இருந்து என்னால் முடிஞ்சதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நான் ஆஃபீஸில் லோன் கேட்டிருந்தேன். அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் செய்யணும். அப்பா கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் என்னை படிக்க வைக்கிறதுக்காக தான் அக்காவுக்கு எந்த நகையுமே சேர்க்க முடியல. ஏன்னா அக்கா ஒரு நார்மலான ஒரு காலேஜில் தான் படித்தாங்க. ரொம்ப செலவு கிடையாது அவங்களுக்கு. ஓரளவு ஃபீஸே வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 தான். அந்த மாதிரியில் தான் ஒரு டிகிரியே படித்தாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் ஒரு நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அது இதுன்னு எல்லாத்தையும் இது பண்ணி தான் அவங்க இது பண்ணாங்களே. அதில் இருக்கிறப்போ ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நமக்காக தான் இவ்வளோ வருஷம் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் என்ன ஆச்சுன்னா, சரி எப்படியாச்சும் அக்கா கல்யாணத்துக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதோ நம்மளால் லோன் போட்டு ஏதாச்சும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு நகையெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அதை அடகு வச்சு தான் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. அதை திருப்பிட்டு கொஞ்சம் இங்கெல்லாம் வாங்கி ஓரளவு நகையை ரெடி பண்ணிட்டாங்க. அதனால கல்யாண செலவுக்கு ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும். ஏன்னா அந்த பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுக்குறது அக்காவுக்கு, அந்த இதெல்லாம் கட்டில், இதுக்கப்புறம் பீரோல் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் அவங்க கேட்கல. இருந்தாலும் நம்ம அக்காவுக்கு செய்ய வேண்டியது, வீட்டிலேருந்து செய்ய வேண்டியது இப்போ எல்லாருக்குமே ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்களே எல்லாமே செய்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறனால அவங்களும் செய்கிறதுக்காக இது பண்ணியிருந்தாங்க. நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லலை. ஏன்னா நம்ம லோனுக்கு ரெடி பண்ணிட்டு தான் சொல்லணும். ஆனால் அம்மா அப்பா பேசிகிட்டு இருந்தப்பே எனக்கு தோணுச்சு, யார்கிட்டே பணம் கேட்டிருக்காங்க, அது இன்னும் வரலை. ஏன்னா கல்யாணத்துக்குன்னு ஒரு 20 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி குழப்பத்தில் தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் வாங்கணும் பண்ணணும், கேட்ட இடத்துல இன்னும் கிடைக்கலேன்னு சொல்லிட்டு அப்பா ரொம்ப சாப்பிடாம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். நான் ஆனால் லோனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நான் கேட்டு வச்சிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் வரும் இதுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சார்கிட்ட கேட்டு வச்சுருந்தேன். அவர் நீங்கள் 3 லட்சம் தானப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்கள் சேலரிலேருந்து மந்த்லி 5,000 கட்டுற மாதிரி ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வட்டியோடு சேர்த்து வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு கடன் பட்டாலும் நம்ம அக்காவுக்காக ஒரு பண்ணுறதுல ஒரு இது இல்லை அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம எப்படியாச்சும் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதனால் மேனேஜர்கிட்ட அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி நீங்கள் லோனை எனக்காக ப்ராசஸ் பண்ணுங்கள் சார், எவ்வளோ நாளில் வரும்னு கேட்டதுக்கு ஒரு 1 வீக்கில் ப்ராசஸ் ஆகிடும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு அன்றைக்கி எல்லாமே பேங்க்கில் என்னென்ன இதெல்லாம் இது பண்ணணுமோ ப்ராசஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு மறுநாள் எல்லாமே இது பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாட்ட அதுக்கப்புறம் பண்ணிட்டு வந்தேன். ஈவினிங் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் ஒரு 3 லட்ச ரூபா எல்லாமே பாத்திரம் எல்லாமே வாங்குறதுக்கு நான் லோன் இது பண்ணிட்டேன், நீங்கள் இதை பற்றியும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க உடனே சொன்னாங்க, இது மாதிரி இல்லை எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் என்ன தான் நம்ம சில விஷயங்களை நம்ம கொண்டுட்டு வந்தாலும் அதை நம்ம இது பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் மறுநாள் மாப்பிள்ளை வீட்டில் என்னென்னலாம் மாடல் இது பண்ணாங்களோ அதெல்லாம் போய் பார்க்குறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்குறதுக்காக என்கிட்ட ஒரு 40,000 பணம் இருந்துச்சு. சேலரிலேருந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன். அதை நம்ம அட்வான்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறதுக்கு, பாத்திரம் எல்லாமே கடைங்களுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை அழைச்சிட்டு அன்றைக்கி லீவ் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பையன் இந்த அளவுக்கு எடுத்து செய்கிற அளவுக்கு அக்காவோட கல்யாணத்தை எடுத்து செய்கிற அளவுக்கு ஆகிட்டாங்கிறப்போ அவர் அதான் சொல்லிக்கிட்டு வந்தார் என்னிட்ட, எனக்கு இப்போ அதான்ப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் வேறு எந்த சந்தோஷமே கிடையாது, நான் அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயும் எல்லாருமே என்னை ஏமாற்றினாங்க, ஏதோ சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே ஏமாற்றிருந்தாங்க, பிள்ளைங்கள தவிர எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு, இப்போ இந்த அளவுக்கு ஆகிட்டுங்கிறப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலையே. நானே எப்படிரா பொண்ணு கல்யாணத்தை நடத்த போகிறோம், எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்கலாம் பையனை இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இன்றைக்கி நீ அக்கா கல்யாணத்தை எடுத்து செய்கிற அளவுக்கு ஆனது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னோடனே, விடுங்கப்பா அதெல்லாம் நீங்கள் நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எஃபர்ட் போட்டு பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான்
நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன தான் வந்து இது பண்ணாலுமே அதை சரியான ஒரு இதுக்கு வந்து கடைபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் லோனுக்காக வந்து நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 4-5 டேஸ் போணுச்சு. 4-5 டேஸ் போனோன்னே லோனுக்காக வந்து இது பண்ணி மேனேஜர் கூப்பிட்டாரு. இன்னும் 2 டேஸில் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும்ப்பா அப்படின்னோன்னா பணத்தை நீங்கள் வந்து ரெடியாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொன்னார்.